ஹாய்ங்க, இன்னைக்கு வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகேங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வானம் நல்லா சொல்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் வத்த குழம்பு அப்படின்னாலே டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எது நல்லா சொல்லுவாங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரியுதுங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா வெள்ளை பூண்டுங்க. பூண்டு நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் முழுப்பதை ஆட் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இதை யாராலையும் பொறுக்கி எடுத்து வைக்க முடியாது இல்லையா? ஸோ ஸ்கிப் பண்ண முடியாமல் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதனால் குட்டி குட்டியாக நறுக்கி பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி போட்டுக்கலாங்க. சின்னதாக பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு வரமிளகா போட்டுக்கலாங்க. கிள்ளி போட்டுக்கிறேன். இது கூட நறுக்கி வச்சுக்கக்கூடிய சின்ன வெங்காயம். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்துக்கு குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து நீட்டமாக குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணி போடுங்க. அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் வத்த குழம்பு அப்படின்னாலே கண்டிப்பாக சின்ன வெங்காயம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வெங்காயமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுக்கூடிய தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நாட்டு தக்காளி வந்து ரொம்பவே சிறப்புங்க. பிகாஸ் அதில் பார்த்தீங்கன்னா நிறையவே சாறு இருக்கும். ஸோ அதோடைய ஜூஸியாக இருக்கிறதுனால டேஸ்ட் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணிருக்கும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு காய் சொன்ன சுண்டைக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த சுண்டைக்காய் எடுத்துருக்கேங்க. சுண்டைக்காய் போட்டு நல்லா வளர்த்திட்டு மஞ்சள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலி சுண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பூண்டு போடும்போதே போட்டுக்கலாம். நான் மறந்துட்டேன். பட் இதுலுமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வதங்கி வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கசப்புத்தன்மை எல்லாமே போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மசாலா கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவுடைய ரவ ஸ்மெல் போகணுங்க. ரவ ஸ்மெல் போனதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு வருதுங்களா, எண்ணெய் பிரிஞ்சு கலர்ஃபுல்லாக, பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆப்படைசிங்காக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ புளி ஒரு எலுமிச்சை அளவு வந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு புளித்தண்ணியும் மல்லித்தூளும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இது கூட கறிவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு திக்னஸை செக் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது கூட குறைய இருக்கிற இந்த டைமிங்கை நீங்கள் ஆல்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிருக்கணும். இது ஒரு 1/4 மணி நேரங்க மூடி வச்சு இறக்கி பார்த்தேன் அப்படின்னா ரெடியாக இருக்கும். சூப்பரான வத்த குழம்பு ரெடி. ஆக்சுவலி இது நான் செஞ்சு கொடுத்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஃபேவரட் டிஷ்ஷாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?